Good morning students. So இப்போ நம்ம வந்து சர்க்குலர் கியூவில் டெலிஷன் ஆப்ரேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெலிஷன் ஆப்ரேஷன் வந்து எப்படி சர்க்குலர் கியூவில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வித் கோட் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கியூவில் வந்து எப்படி வாட் இஸ் மீன் பை சர்க்குலர் கியூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சர்க்குலர் கியூன்றது ஜஸ்ட் ஒரு அரேவை நம்ம என்ன பண்ணுறோம்னா லீனியர் அரே கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ சீக்வன்ஸெல்லாம் நம்ம வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரே டைப்பில். பட் சர்க்குலர் கியூன்றது என்னென்னா அந்த லீனியர் அரேவே எண்டிங் பாயிண்ட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் லிங்க் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சர்க்குலர் அரேவாக மாறிடும். சர்க்குலர் கியூவாக கூட நம்ம சொல்லலாம் அதை. சரிங்களா? ஸோ எப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்சர்ஷன் ஆப்ரேஷன் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ டெலிஷன் ஆப்ரேஷன். ஸோ சர்க்குலர் கியூவில் வேல்யூஸ் இருந்து அதை எப்படி டெலீட் பண்ணணும், ஸோ ஹவு டு ரிமூவ் அன் எலிமெண்ட் ஃப்ரம் த சர்க்குலர் கியூ. ஸோ அதுக்கான ஒரு டெலிஷன் ஆப்ரேஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கான கோடிங் டிக்யூன்ற ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஒரு டயக்ராம் நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் சர்க்குலர் கியூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர்ன்றது என்னென்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்குன்றது எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் பிளேஸும் எண்டிங் பிளேஸும் எதுவுமே இல்லாத ஒரு இதுதான் சர்க்கிள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். பட் இந்த இடத்துல சர்க்குலர் கியூ என்னன்னா ஸ்டார்டிங் பிளேஸும் எண்டிங் பிளேஸும் ஒன்றா ஜாயின் பண்ணி அது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நம்ம கொண்டு வரோம். இப்படி கிரியேட் பண்ணி நம்ம அதில் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சர்க்குலர் கியூவில் வந்து இன்சர்ஷன் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ டெலிஷன்னா ஆல்ரெடி வேல்யூஸ் இருந்து டெலீட் பண்ணுறது எப்படி, அதுக்காக தான் இந்த கோடிங் யூஸ் பண்ணி நான் டெலீட் பண்ண போகிறேன். பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன் இந்த சர்க்குலர் கியூவில் ஒன்று. ஸோ இப்போ இந்த சர்க்குலர் கியூவுக்கு ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் நான் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுருக்கேன். அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சர்க்குலர் கியூ வந்து எம்டியாக வச்சுருக்கேன். அப்போது எம்டியாக இருக்கிறப்போ நமக்கு ஃப்ரண்ட் பொசிஷனோ ரியர் பொசிஷனோ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -1, அதாவது இந்த இண்டெக்ஸில் இல்லாமல் வெளியில் இருக்கும். அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா -1 பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ரியர் ஃப்ரண்ட்டும் நான் ஒரு இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேஸ் வந்து அந்த லொக்கேஷன் வந்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து -1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த டிக்யூவை நம்ம கால் பண்ணுறோம், இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னே என்ன ஆகும், உள்ள ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டும் ரியரும் -1ல் இருந்தால் அப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆகிட்டோன்னே என்ன ஆகும், கியூ இஸ் அண்டர் ஃப்ளோ, அதாவது கியூ வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டும் ரியரும் வந்து -1 பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ட்ரூ ஆகிடுது. ட்ரூ ஆகிட்டோன்னே நமக்கு என்ன வரும்னா சர்க்குலர் கியூ இஸ் எம்டி. ஏன்னா சர்க்குலர் கியூவில் எந்த எலிமெண்ட் இல்லை, அதனால் வந்து ஃப்ரண்ட் ரியர் வெளியில் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு சர்க்குலர் கியூ இஸ் எம்டின்ற மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சர்க்குலர் கியூவில் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 0 பிளேஸில் நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணோன்னா இந்த ஃப்ரண்ட் ரியர்ன்ற பொசிஷன் எங்கே சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூவில், அதாவது சர்க்குலர் கியூவில் ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குன்னா, அதுவும் ஸ்டார்டிங் பிளேஸில் ஒரு வேல்யூ தான் இருக்குன்னா அந்த ரியரும் ஃப்ரண்ட்டும் அந்த பிளேஸில் ஜாயின் ஆகிடும். பாருங்கள் எப்படின்னா இப்படி. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா ரியரும் ஃப்ரண்ட்டும் அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிடும். இது எப்படின்றத நம்ம இன்சர்ஷன் மெத்தடில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டிக்யூன்ற மெத்தடை மறுபடியும் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம டெலீட் பண்ணுறது எப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ நான் டிக்யூ கால் பண்ணுறேன். கால் பண்ணால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் ஈக்குவல் டு மைனஸ் அண்ட் ரியர் ஈக்குவல் டு -1. ஃப்ரண்ட் வேல்யூ -1ல் இருக்கணும், ரியர் வேல்யூ -1ல் இருக்கணும். ரெண்டுமே -1ல் இருந்தால், அதாவது அவுட் ஆஃப் தி இண்டெக்ஸ் வேல்யூ இருந்தால் கியூ எம்டின்னு சொன்னோம். இப்போ ஃப்ரண்ட் ரியர் எந்த பிளேஸில் இருக்குது, 0 என்ற இண்டெக்ஸில் இருக்குதா? ஸோ அப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து என்ன ஆகும்னா ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அது நேராக என்ன பண்ணுன்னா அந்த இஃப் கண்டிஷனுக்கான எல்ஸ் பார்ட்டுக்கு டைரக்ட் பண்ணும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுதுங்களா? டைரக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா இஃப் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் அப்படின்னா ஃப்ரண்ட்டும் ரியரும் ஒன்றா இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்கிறாங்க மறுபடியும். ஸோ மறுபடியும் நம்ம செக் பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் ரியரும் 0 இண்டெக்ஸில் இருக்குது, ரெண்டுமே சேம் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அதனால் இந்த செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரூ ஆகுது. ஸோ ஏன்னா ஃப்ரண்ட்டு ஈக்குவல் ரியர்னா ஃப்ரண்ட்டும் ரியரும் ஒரே பிளேஸில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம். ஸோ செகண்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டா என்ன ஆகும்னா என்ன பிரிண்ட் ஆகுது, தி டிக்யூட் எலிமெண்ட் இஸ்
Q of front. Q of front னா front வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு 0 இண்டெக்ஸ்ல. ஸோ அப்போ Q of 0. Q of 0க்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்னா 10. அந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணினா இந்த லொகேஷன்லேருந்து எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் யூசருக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இந்த செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா உள்ளே என்டர் ஆகும். அந்த என்டர் ஆகிட்டோன்னா என்ன ஆகுதுன்னா அந்த Q of ஃப்ரண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ 0 இல்லை. ஸோ Q of 0ல இருக்க வேல்யூ வந்து பாப் ஆகிடும். பாப்னா டெலீட் ஆகிடும்னு அர்த்தம். ஓகேவா? அதனால நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுது? சரி, அந்த Q of ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூ டெலீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் ஒரு இயரும் -1க்கே போயிடணும். ஏன்னா இந்த இடத்துல எந்த எலிமெண்ட் இல்லை. ஸோ அதனால அந்த ஃப்ரண்ட் பொசிஷனும் ரியர் பொசிஷனும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா -1 ஆக்குறாங்க. அப்போ 0 - 1 எவ்வளோ? -1. அதாவது -1னா அவுட் ஆஃப் தி இண்டெக்ஸ் லொகேஷன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஃப்ரண்ட் ரியரும் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா -1 அந்த பிளேஸுக்கு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது செகண்ட் கண்டிஷன் எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இப்போ ஒரு 3 வேல்யூஸ் நான் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லொகேஷனில் வந்து 20, செகண்ட் லொகேஷனில் 30, தேர்ட் லொகேஷனில் 40 எடுக்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஃப்ரண்ட் எங்கே சார் பிளேஸ் ஆகும் அப்படின்னா, எப்போவுமே ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லொகேஷனுக்கு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எந்த வேல்யூ இருக்குதோ அங்கே தான் ஃப்ரண்ட் இருக்கும். லாஸ்ட்டாக எந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோமோ அங்கே தான் ரியர் இருக்கும். அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட் எங்கே போவோம்? 10க்கு வந்து அந்த இண்டெக்ஸ் 1க்கு வந்துடும். அதான் விச் மீன்ஸ் வேல்யூ 20 பிளேஸுக்கு வந்துடும். ரியர் வந்து லாஸ்ட் வேல்யூ என்னது 40. ஸோ அந்த பிளேஸுக்கு பிளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த டிக்யூ மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணுறேன். கால் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணோம். ஃப்ரண்ட் -1 அண்ட் ரியர் -1. பாருங்கள், ஃப்ரண்ட் -1ல இருக்குது இல்லை, ஃப்ரண்ட் வந்து 1ல இருக்குது. ஸோ ரியர் வந்து 3ல இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால நெக்ஸ்ட் அந்த இஃப் கண்டிஷனுக்கான எல்ஸ் பார்ட்டுக்கு போகுது. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்தால் அங்கே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர். ஃப்ரண்ட்டும் ரியர் ஒரே பிளேஸில் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து ஒரு பிளேஸில் இருக்குது, ரியர் வந்து இன்னொரு பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகுது? ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இந்த இஃப் கண்டிஷனுக்கு எல்ஸ் பார்ட் எதுனா இந்த கீழே இருக்குங்களா அந்த எல்ஸ் பார்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே அந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போனால் அங்கே என்ன பண்ணாங்க? தி டிக்யூட் எலிமெண்ட் இஸ் Q of ஃப்ரண்ட். எப்போவுமே ஃப்ரண்ட் வேல்யூ தான் டெலீட் பண்ணும். நம்ம கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ டெலீட் பண்ணணும்னு நினச்சா ஃப்ரண்ட் வேல்யூ தான் நம்ம டெலீட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் எங்கே இருக்குது? 1 இண்டெக்ஸில் இருக்குங்களா? ஸோ அப்போ Q of ஃப்ரண்ட்னா 1. ஃப்ரண்ட்டோட வேல்யூனா இப்போ 1. ஃப்ரண்ட்ன்றது என்னன்னா எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதுதான் ஃப்ரண்ட்டோட பொசிஷன். ஸோ ஃப்ரண்ட்டோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருக்குது. ஸோ அப்போ Q of 1. ஸோ Q of 1னா Q of 1ல இருக்கிற வேல்யூ என்னன்னா 20. அது வந்து அப்படியே டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ டெலீட் ஆயிடுது. டெலீட் ஆகிட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்யூட் எலிமெண்ட் இஸ் Q of ஃப்ரண்ட். ஃப்ரண்ட்டோட வேல்யூனா இப்போ 1ன்னு சொன்னல. ஸோ Q of 1ல இருக்கிற வேல்யூ என்னாச்சுன்னா டெலீட் ஆகிடுச்சு. டெலீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரண்ட்டோட பொசிஷன் வந்து மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து வேல்யூ இல்லைன்னா அந்த இடத்துல ஃப்ரண்ட் பொசிஷன் இருக்காது. அடுத்த வேல்யூ எங்கே இருக்கோ, அதாவது டெலீட் பண்ணதுக்கப்புறம் எந்த வேல்யூ இருக்கோ அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் தான் நம்ம ஃப்ரண்ட்டை வந்து வைக்கணும், அதான் பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக கீழே அந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா கோடிங்கில் ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ப்ளஸ் 1 மாடுலஸ் மேக்ஸ். ஸோ மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போ ப்ரெசென்ட் ஃப்ரண்ட்டோட வேல்யூ 1. ஸோ 1 + 1 எவ்வளோ பாருங்க. இப்போ 1 + 1 2%. அதாவது பர்சன்டேஜ்னா அது பர்சன்டேஜ் சொல்லக்கூடாது, மாடுலஸ்ன்னு சொல்லணும். மாடுலஸ் மேக்ஸோட வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா மொத்த டோட்டல் லொக்கேஷன் எத்தனைனா 8. ஸோ 2 மாடுலஸ் 8 ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 2 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதனுடைய கால்குலேஷன் வந்து என்னன்னா 2. 1 + 1 2 மாடுலஸ் 8 ஈக்குவல் டு 2. அப்போ இந்த 2 வந்து எதில் போய் ஸ்டோர் ஆகுதுன்னா ஃப்ரண்ட்ன்ற பிளேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஃப்ரண்ட்ன்ற ஒரு பொசிஷனில் வந்து ஸ்டோர் ஆகுது. அதாவது இப்போ ஃப்ரண்ட் வந்து எந்த பொசிஷன் போனோம்னா 2ன்ற பிளேஸுக்கு கொண்டு போகணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஃப்ரண்ட்டோட வேல்யூ 2னால 2 எங்கே இருக்குது இண்டெக்ஸ் வேல்யூ, அந்த இடத்துல வந்து நான் ஃப்ரண்ட்டை வந்து மூவ் பண்ணுறேன். சரிங்களா? ஃப்ரண்ட்டு வந்து மூவ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா டிக்யூன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் செக் பண்ணுறோம். ஃப்ரண்ட் -1ல இருக்கா, ரியர் -1ல இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால நெக்ஸ்ட்டு எல்ஸ் பார்த்துக்கு வரோம்.
அங்கே வந்து ஃப்ரண்ட் ரியர் ஒன்றா இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான எல் ஸ்டேட்மெண்ட்டு மறுபடியும் லாஸ்ட் பார்ட்டுக்கு வர எல்ஸ் பார்ட்டுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் தி டிக்யூடு எலிமெண்ட் இஸ் கியூ ஆஃப் ஃப்ரண்ட் ப்ரெசென்ட். இப்போ ஃப்ரண்டோட வேல்யூ எங்கே இருக்குது, 2ல் இருக்குங்களா. ஸோ அப்போ கியூ ஆஃப் 2ல் இருக்கிற வேல்யூ வந்து டெலீட் ஆகிடுது. ஸோ அப்போ கியூ ஆஃப் 2ல் இருக்கிற வேல்யூ என்னது 30, அதை டெலீட் ஆகிடுது. ஸோ டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ப்ரெசென்ட் ஃப்ரண்டோட வேல்யூ 2 + 1 மாடுலஸ் மேக்ஸோட வேல்யூ 8 கால்குலேட் பண்ணால் அதுக்கு ஆன்சர் வந்து 3 வரும். ஸோ இப்போ 3ன்றது ஃப்ரண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகுது. அப்போ ஃப்ரண்ட்டோட வேல்யூ வந்து என்னென்னா இப்போ வேல்யூனா பொசிஷன். இப்போ ஃப்ரண்ட் வந்து எங்கே போகும்னா தேர்ட் பிளேஸுக்கு, தேர்ட் இண்டெக்ஸுக்கு பிளேஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ நான் மறுபடியும் டிக்யூ கால் பண்ணுறேன். ஃப்ரண்ட் -1 ரியர் -1 கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, எல் ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ பாருங்களேன் ஃப்ரண்ட்டும் ரியரும் ஒரே பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த செகண்ட் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகிட்டோன்னே கியூ ஆஃப் ஃப்ரண்ட்டில் என்ன வேல்யூ 3 இல்லை. ஸோ ஃப்ரண்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டுன்னு யூஸ் பண்ணோன்னா அந்த ஃப்ரண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ 3. ஸோ அப்போ கியூ ஆஃப் 3ல் இருக்கிற வேல்யூ வந்து 40, அதை டெலீட் பண்ணிடும். ஸோ டெலீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டும் ரியரும் -1 பிளேஸுக்கு போயிடுது. சரியா. ஓகே. இப்படி தான் நம்ம சர்க்குலர் கியூவில் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. ஸோ அதுக்கான கோடிங், அதுக்கான எக்ஸாம்பிள் இது தான். ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. Meet you next class.